பெண்களிடத்தில் சில குறை உண்டு. அதுல முதலாவது என்ன, ஆண்களுடைய புத்திய போக்குற மாதிரி இந்த அழுகிறது, இந்த மாதிரி விலக செய்யறது. இரண்டாவது என்ன, நன்றி மறத்தல். நன்றி மறத்தல் என்பது அவசரமா என்ன செய்யும், வந்து நிற்கும். நன்றி மறத்தல் சிம்பிளா சொல்லிடுவாங்க, நிறைய வாங்கி கொடுத்திருப்பீங்க. நீங்க பாருங்க பாப்போம், 50,000க்கு நீங்க போய் சாமான் வாங்கி கொடுத்தன வைங்களே, அதுல ஒன்றுக்கு உங்களுக்கு மார்க்ஸ் வராது. 5,000 கையில கொடுத்து நீ வாங்கிக்கன்னு சொல்லுங்க, அதுல வார மார்க்ஸ் தான் கூட, அதுல வார மார்க்ஸ் தான் கூட. காரணம் என்ன சொல்லுங்க பாப்போம், அந்த பெண்களுக்கு சல்லி கையில கிடைச்சி அந்த உரிமையை செலவழிக்கிறீங்க தானே, அது தனி விஷயம். 10 ரூபா 50 ரூபா 100 ரூபா களவெடுப்பாங்க, கனவு மாற்றுது. களவெடுத்து செலவழிக்கிறது அவங்களுக்கு ஒரு இடது தகுதி இருக்கு. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கணவனது அனுமதி இல்லாமல் எந்த பெண்ணும் அன்பளிப்பு கொடுக்க கூடாதுனாங்க. இந்த மாதிரி தூக்குவாங்க தெரியும், கணவனுடைய அனுமதி இல்லாமல் எந்த பெண்களும் அன்பளிப்பு கொடுக்க கூடாது. தர்மம் செய்யலாம், ஒரு பிச்சைக்கார தர்மம் என்ன, ஒரு பிச்சைக்கார வர நம்ம கொடுக்கிறோம். அன்பளிப்பு என்னது, விருப்பமானவர்களுக்கு கொடுக்கிறது, நம்ம விரும்ப வேண்டியவர்களுக்கு கொடுக்கிறது, தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கிற அன்பளிப்பு. இந்த அன்பளிப்பு நேசத்தை உண்டாக்குற விஷயம், அது கணவனுக்கு சந்தேகங்களும் என்ன செய்யும், உண்டாக்கும். அதனால கணவனது அனுமதி இல்லாமல் என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் அதாவது அன்பளிப்பு கொடுக்க வேண்டாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சகோதரர்களே, இந்த நன்றி மறக்கிற தன்மை